ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம டெய்லர் 2. இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பாடி மெஷர்மெண்ட் பிளவுஸுக்கான அளவு தான் எடுக்க போறோம். முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா இன்ச் டேப். இன்ச் டேப் நம்ம செலக்ட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கணும். இந்த மாதிரி போட்டாக்க கரெக்டா வந்து அதே பொசிஷன்ல வந்துடணும். எந்த இன்ச் டேப்ல நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே இன்ச் டேப்ல தான் நம்ம கிளாத்லயும் மெஷர்மெண்ட் எடுக்கணும். வேற இன்ச் டேப் யூஸ் பண்ணோம்னா அளவுகள் வந்து மாற நிறையவே சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆம்கோல் சைடு ஃபர்ஸ்ட் ஒரு ஷோல்டர்ல இருந்து நெக்ஸ்ட் ஷோல்டரோட எண்டு போர்ஷன் வரைக்கும் நடுவுல இருக்க அளவுகளை தான் நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். எப்படி எடுக்கணும்னு பாருங்க. ஒரு ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. அது அப்படியே இன்ச் டேப் எடுத்துட்டு போய் அடுத்த ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து நம்ம முடிக்கணும். இந்த மாதிரி வந்து இன்ச் டேப்பை ஸ்ட்ரெயிட்டா தான் வைக்கணும். மேல தூக்கி வைக்கிறதோ இல்ல கீழே இறக்கி வைக்கிறதோ வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இன்ச் டேப்பை மெஷர்மெண்ட் எடுக்கும் போது நம்ம வைக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சு நல்லா வந்து எடுங்க. மெஷர்மெண்ட் இந்த மாதிரி தான் எடுக்கணும். 14 இன்ச்சு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வருது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பேக் போர்ஷனோட லென்த் மார்க் பண்ணலாம். பேக் போர்ஷனோட லென்த் மார்க் பண்றது ஷோல்டரோட சென்டர் போர்ஷன்ல இன்ச் டேப்பை வச்சு நம்மளுக்கு பேக்ல வந்து பிளவுஸ்க்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 13 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி எடுத்தேன்னு. ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல வச்சு பேக் போர்ஷன்ல எடுக்கணும். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. செஸ்ட் ரவுண்டுன்றது மார்பக சுற்றளவு. இன்ச் டேப்பை பேக் போர்ஷன்ல இருந்து கரெக்டா கொண்டுட்டு வந்து சைடு போர்ஷன்ல வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம நேரா வந்து எடுக்க கூடாது. பின்னாடியும் பாத்தீங்கன்னா இன்ச் டேப் கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் ஏறக்கூடாது. கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இன்ச் டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராஸ்ல வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். சென்டரா எடுக்காதீங்க, மெஷர்மெண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். எப்பயுமே வந்து கிராஸ்ல எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு 34.75 வருது. இப்போ பாத்தீங்கன்னா நான் டம்மில வச்சு உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளந்து காமிக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க பாடி மெஷர்மெண்ட் வந்து இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 34.75க்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னாக்க பஸ்ட் ரவுண்டுன்றது மார்பக சுற்றளவுக்கு கீழே நம்ம பஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, பஸ்ட் ஏரியாவோட ரவுண்டு தான் பஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து சேம் ப்ரொசீஜர் தான். மேலே எப்படி இன்ச் டேப் வச்சோமோ அதே தான். இப்போ பஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா 34.5 இன்ச்சு வருது. சில பேருக்கு வந்து மேல வந்து கம்மியா வரும், பஸ்ட் ரவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சைசஸ் வந்து மாத்திக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வேஸ்ட் ரவுண்ட் தான் எடுக்க போறோம். வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு இன்ச் டேப்பை கரெக்டா வந்து பிடிச்சிக்கோங்க. நான் மேல சொன்ன மாதிரி தான் இன்ச் டேப்பை ஸ்ட்ரெயிட்டா வச்சு பிடிச்சி சைட்ல உங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு தான். எனக்கு பாத்தீங்கன்னாக்கா 28.5 இன்ச்சு வருது. டம்மில மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் வரைக்கும் என்ன லென்த் இருக்கு, ஷோல்டர் டு பஸ்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா 9.5 இன்ச்சு வருது. நான் டம்மில வச்சு காமிச்சிருக்க மாதிரியே உங்க பாடியில எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கும் இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அளவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பஸ்ட் டு பஸ்ட் ஒரு நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து அடுத்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்க கேப் தான் பஸ்ட் டு பஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அபெக்ஸ் டு அபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் இந்த மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பா எடுக்கணும். கண்டிப்பா வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. பஸ்ட் டு பஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு 7.25 இன்ச்சு வருது டம்மிக்கு. உங்களோட கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ச் டேப்ல கரெக்டாக வந்து அளவுகளை நோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிளவுஸ் பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுனால பிளவுஸ் வந்து கரெக்டாக வராது. மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அண்டர் பஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர்ல இருந்து நம்ம பஸ்ட்டுக்கு கீழே வச்சு இன்ச் டேப்பை பார்க்கணும். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவு வரும். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12.5 இன்ச்சு வந்து வருது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் வந்து மாறும். நான் எப்படி இன்ச் டேப்பை வச்சிருக்கேன் பாருங்க. ஷோல்டர்ல இருந்து நம்ம பஸ்ட்டை தாண்டி கீழே வந்து பெல்ட் போர்ஷன் வரும்ல, அந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம இன்னர் போட்டிருந்தோம்னா அந்த இன்னர் போர்ஷன்ல உள்ள வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சி எடுங்க. அப்பதான் கரெக்டான அளவு வந்து தெரியும். இல்லைன்னா பஸ்டோட அந்த ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வந்து தெரியாது. அளவுகள் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறம் கை தூக்குனாக்கா மேல தூக்கிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நெக்லைன், ஃப்ரண்ட் நெக்லைனோட லென்த் வந்து பாக்குறோம். கழுத்தோட உயரம் பாத்தீங்கன்னாக்கா நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். நீங்க 5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டா இன்ச் டேப்பை வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா இன்ச் டேப்பை வச்சு கரெக்டா 5 இன்ச்சுனா அந்த பா மாதிரி மடிச்சு நான் இதோட லென்த்தை வந்து மார்க் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நல்லாவே தெரியும். இதுவே வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வைக்காம கிராஸா சில பேர் வந்து மார்க் பண்ணுவாங்க நெக்லைனுக்கு. அந்த மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணது இப்போ நான் கிராஸா வச்சு காமிக்கிறேன். கிராஸா வைக்கும் போது நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க இந்த மாதிரி வி டைப்ல வந்து வச்சீங்கன்னா நீங்க கரெக்டா வி டைப்ல வச்சீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம கிளாத்ல கட் பண்ணும் போதும் மார்க் பண்ணும் போதும் அதே மாதிரி தான் வைக்கணும். இதுவே நீங்க வந்து கிராஸா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து அதே 7 இன்ச்சு மார்க் பண்ணும் போது பாருங்க நெக்கோட டெப்த் எந்த அளவுக்கு லென்த்தா இருக்குன்னு.
நெக்லைன் அளவு எடுக்கும்போது கிராஸா இந்த மாதிரி அளவு எடுத்தீங்கன்னா கிளாத்ல போடும் போதும் அதே கிராஸ்ல தான் வச்சு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கிராஸா எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்ம மார்க் பண்ணோம்னா ரொம்ப டெப்தா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் ரொம்பவே லோவாயிடும். இந்த மிஸ்டேக்கை பண்ண வேணாம். இதே ஸ்டெப் தான் பாத்தீங்கன்னாக்கா பேக் போர்ஷன் இருக்கும். நான் திரும்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப பேக் போர்ஷனோட லென்த் வந்து மார்க் பண்ண போறோம். ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல வச்சுட்டு நம்ம பேக் நெக்கோட லென்த் டெப்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பாருங்க. டெப்த் பார்த்தீங்கன்னாக்கா நான் பின்னாடி 7 இன்ச்சு வைக்கிறேன். உங்களுக்கு 7 இன்ச்சில் இருந்து நான் இன்ச் டேப்பை ஃபோல்டு பண்ணி மடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டீப் வருதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இதுவே நான் 6 இன்ச்சு வைக்கும் போது இது நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும். கழுத்துக்கு டெப்த் எப்பயுமே மார்க் பண்ணும் போது என்ன பண்றீங்கன்னா இன்ச் டேப்பை கிராஸா வந்து மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா நம்ம அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா கிராஸா தான் நீங்க நெக்லைன் மார்க் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டா இன்ச் டேப்பை வச்சு அளவு எடுத்தீங்கன்னா நம்ம கிளாத்ல மார்க் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டான அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்கோல் ரவுண்டு. ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இன்ச் டேப் வைக்கணும். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல இன்ச் டேப்பை வச்சு நம்ம அக்குள்ள சுத்தி கீழே வந்து நம்ம கையை தூக்கி இந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சுட்டு திரும்பி கையை கீழே தொங்க போட்டுருங்க. அப்படியே மேலேயோ சைட்லயோ தொங்க விட்டுற வேணாம். ஸ்ட்ரெயிட்டா வந்து கையை வச்சுக்கோங்க. இன்ச் டேப் மட்டும்தான் நம்ம கீழே அக்குள்ள சுத்தி மேலே கொண்டுட்டு வரணும். மற்றபடி நீங்க கையை வந்து ஆட்டவும் வேணாம், மேலே தூக்கவும் வேணாம். ஸ்ட்ரெயிட்டா வச்சிருந்தாலே போதும். அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவு தெரியும். இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. லூஸ் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சு நம்ம அளக்கும் போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 15 இன்ச்சு வருது. இந்த 15 இன்ச்சை வந்து கரெக்டா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கையோட லென்த் வந்து மார்க் பண்ணலாம். கையோட லென்த் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ் லென்த்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸ்லீவ் லென்த் வந்து ஷோல்டரோட முடிகிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்ஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஸ்லீவ் லென்த் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவ் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் என்ன வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போதும். இதே ஸ்டெப் தான் நம்ம மெஷர்மெண்ட் யாருக்கு எடுத்தாலும் இதே மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கை சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எங்க அந்த 6 இன்ச்சு வந்து முடிச்சோமோ, கையோட லென்த் எங்க முடிச்சோமோ அந்த போர்ஷன்ல வச்சு இன்ச் டேப்பை கரெக்டா கை சுற்றளவு எடுக்கணும். அப்பதான் கரெக்டான அளவு வரும். நீங்க வந்து ஒரு லென்த்ல வந்து இப்ப 7 இன்ச்சு எடுத்துட்டு 6 இன்ச்சுல நீங்க கை சுற்றளவு எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து மாறுபடும். எனக்கு பாத்தீங்கன்னா 12.5 இன்ச்சு வருது. நான் 12.5 இன்ச்சு வந்து நோட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பிளவுஸுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம மத்தவங்களுக்கும் பிளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அடுத்த வீடியோல வந்து சுடிதாருக்கு தேவையான மெஷர்மெண்ட்டும் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.